மனமாற்றம் என்பது நான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இது கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்றது மனமாற்றம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, ஒருத்தர் தண்ணி அடிக்கிறாரு, ஒரு இடத்துக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவர் தண்ணி அடிக்கிறவராக இருக்கிறாரு. அது அவருக்கு பாவம்னு தெரியுது. இல்லை இப்போ நான் நிறுத்தி வச்சிருக்கிறேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட போவார், ஆனால் நான் தண்ணி அடிக்கலை, இப்போ அடிக்கலை, ஆனால் எப்பயாவது திரும்பியும் அதுக்கு ஒரு காலகட்டம் முடிஞ்ச பிறகு திரும்பி போகிறதுக்கான அதிக வாய்ப்பாக இருக்குது. அது மனமாற்றம் இல்லை. மனமாற்றம் என்பது தாம் நடக்கிற வழிகளிலிருந்து திரும்பி டென் ஆப்போசிட், அதாவது அது முழுமையாக அந்த வழிகளிலிருந்து திரும்பி வருவதற்கு பேர் மனமாற்றம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க, அங்கே போனால் நான் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது, இப்போ முற்றிலுமாக அவ்விடத்திலிருந்து நான் மீண்டும் வரேன், ஆப்போசிட் திரும்பி பார்க்குறேன், இனிமேல் அந்த வழிக்கு நான் போகவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்களோடு போய் சேர்ந்தாலே அது தண்ணி அடிக்கிறதுக்கு தான் வரும். இல்லை, அது எனக்கு தேவையில்லாதது ஒன்று. அடுத்தவங்க கதையை பேச நான் விரும்பலை, வெட்டி கதையை பேச விரும்பலை. பயனான கடவுள் எனக்கு கொடுத்த நேரத்தை பயனான வழியில் நான் செலவழிப்பேன். என் ஆண்டவருக்குள்ளே நான் அந்த நேரத்தை மாற்றுறேன். வெட்டியாக கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தை, அதனால தான் அது தண்ணி அடிக்க வழிவகுக்குது, பொய் பேச வழிவகுக்குது, காசிப் பேசுறதுக்கு வழிவகுக்குது. அது எல்லாத்தையும் நான் ஒரு மாதிரி பிளாக் பண்ணிட்டு நான் ஆண்டவர் பக்கம் என்னை திருப்புகிறேன், இறை வசனத்துக்கு நான் திருப்புகிறேன், ஆண்டவரை புகழ்வதற்கு நான் திருப்புகிறேன். இதுதான் மனம் மாற்றம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சமாதானம். இன்று தவக்கால பயணத்தில் 7வது நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறது, நாம் மனம் மாறுகிறோமா? வில் வி ரிப்பெண்ட்? முதல் வாசகத்தில் பார்க்கலாம், யோனாவை கடவுள் ஒரு எடுத்துக்காட்டாக காமிக்கிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க, ஒரு அடையாளம் கேட்குறாங்க. நீங்கள் கடவுளுடைய மகனா, விண்ணிலிருந்து வந்தவரா, நீங்கள் தான் எங்களுக்கு மீட்பரா, மெசியாவா, எங்களுக்கு ஒரு அடையாளம் காமிங்கன்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காண்பிப்பது யோனா உடைய ஒரு அந்த கதையை சொல்லி தான் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், ஒரு அடையாளமாக சொல்லுகிறார். யோனாவின் காலத்தில் மக்கள் பெரும் பாவத்தில் இருக்கிறாங்க. அந்த நினிவே மக்கள், நினிவே நகரம் முழுவதும், வசனம் சொல்லுகிறது, அந்த நினிவே நகரத்தை சுற்றி வருவதற்கு, முழுமையாக கடந்து வருவதற்கு 3 நாட்கள் எடுக்குமா. அந்த 3 நாட்களையும் யோனா என்ன பண்ணுறாரு, போய் கடந்து அந்த மக்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார். அவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, இந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் மாறாவிட்டால் கடவுளுடைய அழிவு உங்கள் மேல் வந்து விழும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை சத்தத்தை அந்த மக்கள் மீது கொடுக்கிறார். அப்போ அந்த மக்கள், அதாவது அரசனை முதல் கால்நடைகள், சொல்லக்கூடிய விலங்குகள், பிராணிகள் எல்லாமே மனம் மாறுவதற்கு அந்த ஆக்ஷன் ஒப்பு கொடுக்குறாங்க. எப்படி? சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது அமர்ந்து. இது என்ன பழக்கம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது எடுத்துக்காட்டு, தன்னை தாழ்த்துவதற்கு சாக்கு உடை. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ ஜுவல்லரி வச்சிருக்கிற தெரியுமா, அப்படி இல்லை. இதெல்லாம் தூக்கி போட்டு கடவுள் முன்னுக்கு நான் வெறுமையானவன். யோபு சொல்வார், நான் வெறுமையாக உலகத்துக்கு வந்தேன், வெறுமையாகவே போகிறேன் அப்படின்னு சொல்கிறார்கள். அதான் தாழ்ச்சியின் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுக்குள்ளே தான் இந்த நினிவே மக்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்க. எப்படி? தன்னுடைய சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது உட்கார்ந்து. சாம்பல் என்பது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மண்ணால் பிறந்த நம்ம மண்ணுக்கே திரும்பி போகிறோம், மண் நம்ம ஒரு தூசிக்கு சமம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இதெல்லாம் அந்த ஒரு ஆக்ஷனில் கொண்டு வந்து வச்சு கடவுளுக்கு முன்பு 40 நாட்கள் அவர்கள் உபவாசம், அதாவது நோன்பிருந்து சாப்பிடாமல் இருந்து கடவுளுக்கு முன்பாக இறை வேண்டல் செய்கிறாங்க. எப்படின்னா, எங்களை மன்னியும், நாங்கள் பாவி. அப்போ உண்மையான மனமாற்றம், இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த நினிவே மக்கள் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் தன்னுடைய மனதை மாற்றி ஒரு மனமாற்றத்திற்குள் வந்ததுனால கடவுள் அழிப்பேன் என்று சொன்ன அந்த நினிவே நகரத்தையும் அந்த மக்களையும் அழிக்காமல் தன்னுடைய இரக்கத்தினால விட்டுவிட்டார். இப்போ இந்த இரக்கத்தை பெறுவதற்கு கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தயாரான, நமக்கு எச்சரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உலகம் அழியக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்குது. ஆண்டவருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அதை நோக்கியே போயிட்டு இருக்கிறத நம் கண்கூடாக பார்க்கிறோம். அங்கே ஒரு இறுதி காலகட்டத்தில் இந்த தன்னைத்தானே பெருமைப்படுத்துகிற விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. செல்ஃபி எடுக்கிறது, என்ன மனித மாண்பு அழியக்கூடிய சூழ்நிலைகள். இன்னைக்கு கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தன்னுடைய சொந்த பிள்ளைகளை புறக்கணிக்கிறது. நம்ம அதை மட்டும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஃபோன் மேலே உள்ள மோகம், மக்கள் நம்மளை பொறுமையாக பேசணுன்ற அந்த ஒரு மோகத்தில் பிள்ளைகளுக்கு, கணவன்மார்களுக்கு, மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுவதும் அது ஒரு கொடிய பாவம் தானே.
நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து எத்தனை பேர் விலகிறோம். அது ஒரு மகா பெரிய கொடிய பாவங்களில் ஒன்று தான். வீட்டுக்கு வர பிள்ளைகளுக்கு உணவு தயாரித்து வைக்கணும், வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்புகிற கணவனுக்கு உணவு தயாரித்து வச்சுருக்கணும். இல்லை சில பேர் இன்றைக்கி மனைவிமார்களும் வேலைக்கு போகிறாங்க, அப்போ கணவன்மார்களும் இந்த வேலையை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்போ இன்றைக்கி நம்ம ஒவ்வொருக்கு ஒருவர் நம்மளை தாங்குவதில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கி போயிருச்சு. இன்றைக்கி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. பிள்ளைகளுடைய குரலை கேட்கணும், ஸ்கூல் கலைஞ்சு வர பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கணும், அவர்கள் சொல்வது ஸ்கூலில் உள்ளது நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்கும் போது தான் உறவுகள் பலப்படும். இன்றைக்கி அது இல்லை, ரொம்ப பிஸி, எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையமாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒருவர் நம்ம நிக்லெக்ட் பண்ணுறோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, அந்த அன்பை கொடுக்காமல் மறுக்கும் பொழுது இது பாவத்திற்கு வழியாக இருக்கிறது. இயேசுவி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா, சின்னஞ்சிறியவர்களை நீங்கள் பாவத்தில் விளை செய்பவர்களுடைய கழுத்தில் எந்திரக்காலை கட்டி நீங்கள் கடத்தில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம தான் பிறரை பாவத்துக்கு உட்படுத்துகிறோம். இன்றைக்கி நம்மளை அறியாமலே அநேக பேரை பாவத்துக்கு நடக்க வைக்கிறோமே, நம்ம குடும்பத்திலே நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், நீங்கள் பாவம்னா பெரிய பெரிய பாவம் மட்டும் இல்லை. அன்றைக்கி நினைவே மக்கள் பெரிய பாவங்களை செய்திருக்க நம்மளுடைய ஒரு சாதாரண உலக வழக்கில் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எத்தனை பாம்பு நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குது. வீட்டில் யூடியூப் வழியாக வருது, ஃபேஸ்புக் வழியாக வருது, டிக்டாக் வழியாக வருது, வீட்டில் பார்க்குற சீரியல் வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே தகாத விஷயங்கள், பாவக்காரியங்கள் நிறைய வருது. நம்ம நம்மளுடைய மைண்ட் எல்லாம் அதில் போகுது. இன்றைக்கி அதுக்கு விட்டுட்டு இருக்கிறவன் யோனா 3 நாட்களை கடந்தார். இன்னைக்கு 3 பகுதிகள் நம்ம உடம்பு பகுதிகள், உடல், பொருள், ஆவி. உடம்பு அந்த உடம்பு இதில் வழியாக பாவங்கள் வருது. நம்முடைய ஆன்மா அது கடவுளுக்கு சுத்தமானது, அதில் பாவங்கள் நிறைஞ்சிருக்கு. நம்முடைய ஆவி அது ஆண்டவரோடு கூட பேசுவது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட பேசலை. உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் கூட இந்த ஆவி பேசி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி 3 வகையான விஷயத்தில் நம்ம கடந்து அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தியானித்து எந்த இடத்துல நாம் தவறு பண்ணுகிறோம், உண்மையான மனமாற்றத்துக்குள்ளே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அதுதான் உண்மையான மனமாற்றம். சும்மா ஒப்புதலுக்கு இந்த காலகட்டத்தில் இதை நான் கொஞ்ச நாள் செய்யலை. இந்த 40 நாள் நான் சிகரெட் அடிப்பேன், இந்த 40 நாள் தியானத்தில் இருக்கிறதுனால, தவக்காலத்தில் இருக்கிறதுனால அந்த சிகரெட்டை 40 நாள் விட்டுட்டேன். அப்புறம் திரும்பி சிகரெட் அடிக்கிறதுக்கு பேர் உண்மையான மனமாற்றம் கிடையாது. இப்போ நான் போய் பேசலை, அதுக்கப்புறம் பேசிக்கிறேன், அதுக்கு பேர் மனமாற்றம் இல்லை. இந்த தவறை விழுவ மாட்டோம் அப்படின்னு நான் சொல்ல, விழுவோம். ஆனால் விழுந்தாலும் எழுந்திருச்சு ஆண்டவரிடத்துல போய் உண்மையான மனமாற்றத்துக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். அதுதான் இந்த ஜேர்னி. இது ஒரு நாள் ஒரு மேஜிக்காக நடக்கிறது கிடையாது. தங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது தான் மனமாற்றம். சரி, இந்த மனமாற்றத்தை 3 வகையில் நம்ம ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறோம். ஒன்று, கடவுளுடைய இரக்கத்தை பெற்று நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த மனமாற்றம் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இரு மனதோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் ஒரு முடிவு எடுத்து பரிசுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் நம்ம யாரை நோக்கி போகிறோம்? கடவுளை நோக்கி போகிறோம். இந்த விசுவாசம் உள்ளுக்கு வந்தால் தான் மனமாற்றம் வரும். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன், என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அந்த பரிசுத்த ரத்தத்தினால நான் கழுவப்படுகிறேன், எனக்காக அடிக்கப்பட்ட பஸ்காட்டுக்குட்டியானவர் அவர் அப்படின்னு உணர்ந்து அந்த பாவத்தை நான் அறிக்கையிட்டு அவரோடு கூட நான் ஒன்றாக இணையும் பொழுது, அதுதான் நான் பாவத்தை விட்டு அவர் கூட அந்த உறவில் வருவது. அதுக்கு பேரு தாங்க ஒரு ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவுடனான ஐக்கியம். இது மனமாற்றத்துடைய முக்கியமான விஷயம். நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஐக்கியப்படலைன்னா நான் உண்மையாக மனமாற்றம் அடையலைன்னு அர்த்தம். நான் மனமாற்றம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா நான் உண்மையாகவே என்னை பரிசுத்தப்படுத்தி இயேசுக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள வரணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது காரியம், தம்மை தாழ்த்தி கொண்டு சாத்தானை எதிர்க்க மனமாற்றம் ஒரு பெரிய ரோல் ஒன்று அப்ளை பண்ணுதுங்க. அதே இந்த யாக்கோபு புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது, எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தின் நிமித்தம் அழகை பிடியில் இருக்கிறோம். சாத்தானுடைய அந்தகார சக்தியின் பிடியில் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? நம்மளுடைய யார் சொன்னதுன்னு சரியாக ஞாபகம் இல்லை, ஒருத்தர் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம், நம்ம என்னைக்கு ஒரு பாவ பிடியில் இருக்கிறோமோ, ஒரு பாவத்தை விட முடியலையோ, அதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் ஒன்று வேலை செய்யுது. அதோடைய சாத்தானுடைய அந்தகார சக்தி ஒன்று வேலை செய்கிறது. அதனால தான் நம்மளை அதிலிருந்து பிரிக்க முடியல. சில பேர் சுய இன்பம், மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க, சுய இன்பம். இன்னைக்கு எத்தனை பேர்னால விட முடியல. இன்னைக்கு உலகம் அது சரின்னு சொல்லுது, ஆனால் இது ஒரு பாவப்பிடி. இன்னைக்கு சிகரெட்டு, தண்ணி பாவப்பிடி.
எப்படியாச்சும் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கணும், காலையில் எழுந்திரிச்சு கையோடைய ஃபோன் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும், அதை ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பிடி. அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆக முடியாமல் எத்தனை பேர் நம்மளை அறியாமலே அந்த பாவப்படியில். சில பேர் காசிப், அந்த மனிதனை பார்த்தாகணும், அவர்கிட்ட பார்த்துட்டு இன்னைக்குள்ள விஷயத்தை அவர் காதில் போட்டாதான். அவர் நண்பராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம், எந்த விஷயம் வீட்டில் நடந்தால் உடனே அவர்கிட்ட சொல்லிடணும். ஒரு குடும்பத்தில், ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் திருமணம் ஆகியிருப்பாங்க. ஆனால் தன் மனைவியிடம், தன் கணவரிடமே பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை வீட்டில் ஃபோன் அடித்து சொல்கிறது, இது ஒரு பிடி தான். ஒரு அம்மா பிள்ளைன்னு, ஒரு அப்பா பிள்ளைன்னு நம்ம வழக்கில் சொல்லுவோம். என்னடா கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தெரியும் அம்மா பிள்ளையா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. எங்கேயாவது சொல்லிடணும். மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருந்தால் நான் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன், அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னுவாங்க. இது இப்போ பரவலாக இல்லை, பட் ஆனால் இருந்தாலும் நிறைய குடும்பத்தில் இருக்குது. கணவன் மனைவியாக வாழ்வதை விட இன்னைக்கு யாரை சார்ந்து வாழுகிற ஒரு பழக்கம் இருக்குதில்ல. இது ஒரு படி, ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது நம்ம அடிமையாக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்குதுன்னா அந்த பிடி. இப்போ இந்த பிடி, இந்த சாத்தானின் பிடியிலிருந்து எப்படி நம்மளை விடுதலை ஆக்கணும்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்றது, கர்த்தருடைய கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு முன்னுக்கு நாம் பணிந்து வாழணும், தன்னை தாழ்த்தி கொள்ளணும். ஆண்டவருக்கு பணிந்து வாழும் பொழுது அப்போ அழகை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. இந்த பிடி, இதில் வருகிற இந்த பாவ பிடிகளை எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த பாவ காரியங்களை உருவாக்குற சாத்தானிடமிருந்து நாம் விடுதலை பெற முடியும். சாத்தான் நம்மளை விட்டு ஓடி போவான், வசனம் சொல்லுது. இது 2வது. 3வது, திருத்தூதர் பணிகள் 3:19 சொல்லுது, உங்கள் பாவங்கள் போக்க பெறும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் வாருங்கள். இந்த ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கு. அதாவது ஒரு தாக்கம் ஒன்று இருக்கு. நம்ம ஒரு பாவம் பண்ணியிருப்போம், அது ஒரு தாக்கம். இந்த தாக்கத்தினால தான் இன்னைக்கு மனிதர்கள் எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நிறைய அநேகர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், வீட்டில் பண பிரச்சனை. நான் எல்லா பிரச்சனையும் பாவத்தில்னு சொல்ல, ஆனால் பாவம் செய்திருந்தால் அந்த பிரச்சனையில் அது வெளிப்படும். நமக்கு வருகின்ற சோதனைகள், துன்பங்களுக்கு பாவம் காரணம்னு சொல்லலை, ஆனால் பாவத்தினால துன்பங்கள் வருகிறது. அதான் உண்மை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ இந்த பாவ காரியங்கள் ஒரு தாக்கம் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இதிலிருந்து ஒரு விடுதலை ஆகணும் அப்படின்னாக்கா, அதுவும் இந்த நம்முடைய யாக்கோபு புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் தாம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். நமக்கு ஒரு சோதனை, ஒரு வேதனை வருகிறதுனா நம்முடைய செய்த பாவ காரியங்கள் அது காரணமாக இருக்கிறது. ஆனால் சில பேர் அதை மறந்துட்டு, நான் கோயிலில் போய்ட்டு முழுக்குத்திரி கொளுத்துறேன், செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் மனம் மாறுதல். மனம் மாறி ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க. மனம் மாறலை, ஆனால் நான் இவங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு மட்டும் போடுறேன். ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவது ரொம்ப நல்லது, அது ஆண்டவர் கேட்கிற ஒரு தான தர்மம் கண்டிப்பாக இருக்கணும். நான் மனம் மாற்றத்திற்கு பிறகு அது வரணும். மனமாற்றம் அடைந்து நான் பரிகாரமாக இதை செய்கிறேன்னு சொன்னால் அது வேறு விஷயம். நான் மனம் மாறவே இல்லை, நான் என்னுடைய மனதை மாற்றத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆனால் இவன் செஞ்சுட்டா, நல்ல காரியம் செஞ்சுட்டா ஏதோ தர்மம் நம்மளை தலகாக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படி நான் செய்கிறேன்னா அது ஒருபோதும் பலன் அளிக்காது. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் போகிறேன், வண்டி போட்டு மெழுகுத்திரி கொளுத்துறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், என் வளர்த்திக்கு மெழுகுத்திரிலாம் கொளுத்து வைக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டுது. நடக்காது. ஏன் நடக்காது? மனமாற்றம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த மனமாற்றம், நாம் படுகிற வேதனைகள், இந்த பாவத்தின் பிறகு வருகிற வேதனைகள், சோதனைகள் களைவதற்கு, ஒரு வெற்றி பெறுவதற்கு, அதிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு மனமாற்றம் அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த மனமாற்றத்தை பற்றி இன்னும் நல்லா தியானிங்க. நேரம் கிடைக்கும் போது இன்னும் இறை வசனங்களை படிக்கலாம். இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அற்புதமான தவக்காலமாக அமைகட்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சமாதானம்.